மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஃபேஸ் பேக். சம்மர்ல வந்து எல்லாரோட ஸ்கின்னும் அப்படியே பொரிஞ்சு போன மாதிரி ஆயிடுது. நிறைய பேருக்கு ரொம்ப டேன் ஆயிருக்கு, மேடு பள்ளங்களாக இருக்கு, நிறைய வேர்க்குரு அதிகமாக வந்திருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கண்ணு சுற்றி கருவளையம் இந்த சம்மரில் ஃபேஸ் எல்லாமும் ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடும். அதே மாதிரி கண் வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும், ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அதுக்கு ரொம்ப தேவை என்னென்னா வெள்ளரிக்காய் அண்ட் ஆப்பிள். ஸோ இந்த ஆப்பிளில் மேல் தோல் எடுத்துட்டு ஃபுல்லாக நல்லா சீவிட்டு, இல்லைனா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காவையும் மேல் தோல் எடுத்துட்டு நல்லா கிரேட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கண்ணுக்கு மேலே கொஞ்சம் காட்டன் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் காட்டன் பேட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் இதை கண்ணுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வெள்ளரிக்காய் துருவலும் ஆப்பிளோடைய துருவலும் மேலே வச்சுருந்தீங்கன்னா இது வழியாக கொஞ்சமாக இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு கூல் ஃபீலிங்கை கொடுக்கும். சில்லுன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கண் கருவளையம் சீக்கிரமாக குறையிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும்போது ஒரு நல்ல ஃபேஷியலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பார்லரில் போய் ஒரு ஃபேஷியல் செஞ்சுட்டு வந்தால் எப்படி ஒரு பிரைட்டாக ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மரில் அந்த கருமையும் போக்குறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும். ஒரு ஃபேஸ் பேக் செய்ய போகிறேன். அதுக்கு ரொம்ப தேவையானது என்னென்னா ஓட்ஸ். நம்ம வந்து கஞ்சி செஞ்சு குடிப்போம்ல, ஓட்ஸ் அதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ ஓட்ஸ் பவுடர் அவ்வளோ நல்லது நம்மளோட ஃபேஸ்க்கு. அதுதான் நான் வந்து முதல் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஓட்ஸ் பவுடர். ஸோ இந்த அளவு ஓட்ஸ் பவுடர் இருந்தால் போதும். இதில் நான் சேர்க்க போகிறது என்னென்னா ஆப்பிள். ஸோ ஆப்பிள் எல்லாரோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டீடான் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆப்பிள் வந்து உள்ளே சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி தான் வெளியில் போடுறதும். உள்ளே சாப்பிடும்போது நம்ம சொல்லுவோம் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்னு அந்த காலத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவ்வளோ நல்லது. விட்டமின் ஏ, பி, சி எல்லாமே இருக்குது அதில். அதனால ஆப்பிளில் உள்ளே மறக்காமல் சாப்பிடுங்க. உள்ளே சாப்பிட்றதுக்கு கூடவே நம்ம வந்து வெளியில் போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே அது சூட்டபிளாக இருக்கும். முக்கால்வாசி பேருக்கும் ஆப்பிள் அலர்ஜியாக இருக்காது. ஸோ இந்த ஆப்பிளை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓட்ஸோட. கூடவே அதில் கொஞ்சம் பால் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவு ஒரு 4-5 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதை வந்து உங்களுடைய கழுத்து, முகம், கை எல்லா இடங்கள்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். டெக்ஸ்டரும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக போடுங்க, கழுத்தில் போடுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பைக்கில் போகிறவங்களுக்கு கை ரொம்ப கருத்து போயிருக்கும். அவங்களுக்கு கைக்கும் இதை தனியாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ இது மாதிரி போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணும்போது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் ஸ்கின். ஸோ அன்றைக்கி ஏற்பட்ட டேன் அன்னையோடு அப்படியே போயிடும். சில டைம் நம்ம வந்து சம்மரில் ஒரு நாளுக்கு நாள் கருத்து போயிட்டே வருவோம். வெளியில் 1 நாள் தானே 2 நாள் தானேன்னு போவோம். ஆனால் கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்கும்பொழுது ஸ்கின் வந்து வேற ஒருத்தரோட ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த டேன் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆப்பிள் பல்ப் எடுக்கும்போது மேல் தோல் எடுத்துருங்க. மேல் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஆப்பிளை மட்டும் மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த ஆப்பிள் பியூரே அப்படின்னு சொல்கிறோம். ஆப்பிள் பியூரேவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருள்களை அது வெளியில் எடுத்துரும். அதனால் உள்ளே சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால தான் வெளியில் போடுறதுனாலையும் அது ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்குது நமக்கு. அதனால் நமக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு நினைக்கவே வேண்டாம். ஆப்பிள் ரொம்ப சேஃபானது. அதோடைய பிஹெச் வந்து நம்ம ஸ்கின்னோட பிஹெச் மாதிரியே இருக்கிறதுனால முக்கால்வாசி பேருக்கும் அது ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. நல்ல கூலிங்காக இருக்கும், நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும். ஸோ இது முகத்துக்கு இந்த மாதிரி நம்ம செய்யலாம். அதே மாதிரி இந்த பேக் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது வந்து எப்போவுமே மேல் நோக்கி போடுங்க. ஃபேஸில் போடும்போது கீழே இருந்து மேலே வர மாதிரி போடுங்க. எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது.
அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நமக்கு தேவை. சம்மரில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஸ்கின் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். அதனால் சம்மரில் ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் செய்யணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் இந்த மாதிரி போடலாம். கண்ணுக்கு வைக்கும்போது நம்ம அந்த காட்டன் பேட்ஸை ஃபஸ்ட்டு ஃபேஸ் மேலே கண்ணு மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காய் துருவல், கொஞ்சம் ஆப்பிள், அதே மாதிரி இன்னொரு கண்லேயும் இது ரெண்டும் அப்படி வச்சுருந்தாலே போதும். இது ரொம்ப லக்ஸூரியஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விடலாம். விட்டுட்டு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எடுக்கிறேன். இதுவே கண்ணாக இருந்தால் எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ இதை எடுக்கும்போது லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு பேக் எடுக்கும்போது ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுக்கும்போது இன்னும் ரொம்ப பிரைட்னஸ் கிடைக்கும். டெட் ஸ்கின் எல்லாமே போயிடும். கைகளுக்கு கூட இந்த சிகிச்சையை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த சம்மர் டைமில் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வச்சதுலேயே அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்கின். இது நான் தொடச்சிட்டு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹேண்ட் க்ரீம் அதெல்லாம் வாங்க தேவையில்லை. கைகளுக்கு போட்டுக்கும் போது ஃபேஸில் போடும்போது ஒரு நல்ல ஃபேஸ் பேக்குக்கு இது ரொம்ப சூட்டபிளானது. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் சூட்டபிள் அப்படின்றதுனால இந்த டைம் சம்மரை ஈஸியாக தாண்டிடலாம். ட்ரை பண்ணுங்கள். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.